வெண்ணிலா கூட பேசினார்கள். பாரதி ஒரு பெண்ணியவாதி, தையலை உயர்வு செய்கிறார், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவம்ங்கிறார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கு மத்து பொதுவில் வைப்போம்ட்டான். பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு, அவ கற்புடையவளா, அவ கற்பு கட்டவள், இது எது கட்டவள், இதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல. பெண்ணுக்கு மட்டும்தான் கற்புக்குங்க. இங்க என்ன சொல்றான்? அப்பவே எப்ப சொல்றான்? கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அத்தை பொதுவில் வைப்போம்ட்டான். ரெண்டு பேருக்கும் ஒண்ணுடா, ஆணுக்கும் கற்பு இருக்கு, பெண்ணுக்கும் கற்பு இருக்கு, வைடான்ட்டான். வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை மிதித்து தள்ளுவோங்கிறான். தள்ளி மிதித்துடுவோம்ங்கிறான். தூக்கி போட்டு மிதிடாங்கிறான். விருப்பம் இல்லாத பெண்ணை ஒருவனுக்கு கட்டி வைக்கிற கொடுமை ஒளிடாங்கிற. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை என்று கும்மி அடிங்கிறான். இளைப்பிள்ளை கான் என்று கும்மி அடிங்கிறான். அதனாலதான் அவன் யார்? காலத்தை உருவாக்கியவன். அவன் இங்க பேசுற 50 விழுக்காடு இருக்கு, அவன் 100 விழுக்காடு சமம். அதேதான் எங்கள் உயிர் தலைவன் கோட்பாடாக கொண்டான். பாரதியின் பேர் என்ன சொல்றான்? ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தவன் எங்கள் தலைவன். அதைத்தான் அவன் பிள்ளைகள் நாங்கள் பின்பற்றுகிறோம். இந்த பெரும்பாவளனினுடைய வழிவந்த புரட்சி பாவலன் சொல்ற பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கும் கேடாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே. ஊமை என்று பெண்ணை நீ கருதுவீரேனால் என்று கூறுவீரானால் உள்ளடங்கும் ஊமையின் நிலைதான் ஆமையின் நிலைதான் ஆடவர்க்கும். ஊமை என்று நீ பெண்ணை நினைச்சுக்கிட்டு இருந்தீனா உள்ள அடங்கும், ஓட்டுக்குள்ளவை குறுகும் ஆமையின் நிலைதாண்டா ஆடவர்க்கும் புரட்சி பாவல். என்ன நினைக்கிற? வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோன்றான். வீர சுதந்திரம் வேண்டி நின்றவர் வேறொன்று கொள்வாரோன்னா அதே அவன் பேரன் சொல்றான். சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாதுங்கிறான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி என்னடா செய்யுங்கிறான். கேட்டா பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், பெண்களுக்கு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். என்ன கொடுத்த? அமைச்சரவையில் எத்தனை பெண்ணு சொல்லு? உன் கட்சியில் இப்ப இந்த 26 எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்பேன் சொல்லு? நான் 117 இடம் சீட்டு கொடுப்பேன், பாரதியின் பேரம் கொடுப்பேன், பாவேந்தனுடைய பேரம் கொடுப்பேன், பிரபாகரனின் மகன் கொடுப்பேன். நீ என்னத்தை புடுங்குவேன்னு சொல்லு? என்ன கொடுப்ப? இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிற அரசியல் இயக்கம் தொடங்கணும்ல. அது ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கலாம். அது கொடுத்தாண்டா ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கும்ல. நான் கொடுத்து ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன்?